நீங்கள் இன்னும் டியூப்டெக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட அப்டேட் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த டெம்ப்ளேட் எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இந்த டெம்ப்ளேட்டோட டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டெம்ப்ளேட்டில் பேக்ரவுண்ட் இமேஜ், பிஎன்ஜி டெக்ஸ்ட், அப்புறம் பார்டர் இமேஜ், அப்புறம் பேக்ரவுண்ட் இமேஜ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜிப் ஃபைலாக கொடுத்துருக்கேன். ஸோ டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணால் தான் அது வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டெம்ப்ளேட் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது இல்லைனா அதுக்காக ஒரு வீடியோ போட்டு அந்த வீடியோவோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ எல்லா டெம்ப்ளேட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் அந்த லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டெம்ப்ளேட் டவுன்லோட் ஆகும். ஓகே, இப்போ இந்த டெம்ப்ளேட்டை எப்படி Aveeplayerல லோட் பண்ணுறது, அது எப்படி Aveeplayerல எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். இந்த வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எப்படி இது மாதிரியான டெம்ப்ளேட்லாம் வந்து எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கிடைக்கும். Aveeplayer ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற பாக்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே லோடு ஃப்ரம் ஃபைல் அப்படின்ற அந்த ஆப்ஷன் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஃபோல்டரில் டெம்ப்ளேட் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் போய்ட்டு டவுன்லோட் பண்ண டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு சிலருக்கு இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து வராது, அதாவது லோட் ஃப்ரம் ஃபைல் கொடுத்தா அமௌண்ட் கேட்கும். ஸோ அவங்களாம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு டவுன்லோட் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், Aveeplayer டவுன்லோட் லிங்க்கு. அந்த Aveeplayerரை வந்து டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அதில் கண்டிப்பாக அமௌண்ட் கேட்காது. ஓகே, இப்போ நம்ம பார்த்திங்கன்னா Aveeplayer லோட் பண்ணியாச்சு, டெம்ப்ளேட் லோட் பண்ணியாச்சு. லோட் பண்ணதுக்கப்புறம் ப்ரீவியூ பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ வெறும் பார் மட்டும்தான் இருக்கும். இதில் தான் நம்ம பேக்ரவுண்ட் இமேஜ், பார்டர் இமேஜ், பிஎன்ஜி டெக்ஸ்ட்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்டரில் இருக்கிற அந்த இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஸோ அதில் மிரர் எஃபெக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது கீழே இருக்கிற இமேஜ் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு ஜென்ரல் கீழே இருக்கிற இமேஜ், அதில் கஸ்டம் இமேஜ், அப்புறம் பிக் இமேஜ் கொடுத்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கிற அந்த இமேஜை வந்து டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இமேஜ், அதாவது குட்டி இமேஜ் வந்து ஒன்று ஆட் பண்ணியாச்சு, விநாயகர் இமேஜ். ஸோ அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்டர் இமேஜ் வந்து எனேபிள் பண்ண போகிறோம். ஸோ அந்த பார்டர் இமேஜ் எனேபிள் பண்ணுறதுக்கு முன்னாடி சர்க்கிளில் இருக்கிற பேக்ரவுண்ட் இமேஜை வந்து ஆட் பண்ணிடலாம். அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கம்போசிஷன் 2ல் ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த இமேஜ் தான் வந்து இந்த பாரில் இருக்கிற, அதாவது சர்க்கிள் பாரில் இருக்கக்கூடிய சென்டர் இமேஜ். ஸோ கம்போசிஷன் 2ல் இருக்கிற ஃபஸ்ட் இமேஜை செலக்ட் பண்ணிட்டு ஜென்ரல் கீழே இருக்கிற இமேஜ் ஆப்ஷன், கஸ்டம் இமேஜ், அப்புறம் பிக் இமேஜ் கொடுத்து, ஸோ நீங்கள் என்ன இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறீங்களோ, அதாவது விநாயகர் இமேஜ் என்ன ஆட் பண்ண போகிறீங்களோ ஸோ அந்த விநாயகர் இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியாச்சு. ஒரு இமேஜ் நீங்கள் ஆட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து 4 சர்க்கிள்லையும் எடுத்துக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணால் ரொட்டேட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்டர் இமேஜ் வந்து எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கம்போசிஷன் 1க்கு மேலே ஒரு இமேஜ் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ஜென்ரல் கீழே இருக்கிற இமேஜ் ஆப்ஷன், கஸ்டம் இமேஜ், அப்புறம் பிக் இமேஜ் கொடுத்து, ஸோ இது பார்டர் இமேஜும் நான் ஜிப் ஃபைலாக தான் கொடுத்துருப்பேன், மொத்தமாக எல்லாமே சேர்த்து ஜிப் ஃபைலாக கொடுத்துருப்பேன். ஸோ டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த பார்டர் இமேஜை போய்ட்டு கேலரி போய்ட்டு எந்த ஃபோல்டரில் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் போய்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்டர் இமேஜ் வந்து ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்டரில் இருக்கிற இமேஜ் பேக் சைடில் வந்து ஃபயர் ஒர்க் வர்ற மாதிரி நம்ம வந்து பண்ணியிருந்தோம், ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ அது வந்து எப்படி ஆட் பண்ணுறது, அந்த இமேஜ் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு கம்போசிஷன் 1 வாங்க. ஸோ கம்போசிஷன் 1ல் பார்ட்டிகல்ஸ் கீழே ஒரு இமேஜ் கொடுத்துருப்பேன், அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு ஜென்ரல் போய்ட்டு அதில் விசிபிள் அப்படின்ற அந்த ஆப்ஷனில் குட்டி பாட்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி விடுங்க. கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அனிமேஷன் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அது கிஃப்ட் இமேஜ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது மாதிரி தான் நீங்கள் வந்து எனேபிள் பண்ணணும். சப்போஸ் இந்த கிஃப்ட் இமேஜ் உங்களுக்கு எனேபிள் ஆகலை அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ ஃபுல்லாக பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் டெம்ப்ளேட்டை வந்து ரீலோட் பண்ணணும். ஸோ 2 பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்து உங்களுக்கு ஆட் ஆகிடும். ஓகே, இப்போ எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் வந்து எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பிஎன்ஜி டெக்ஸ்ட் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். மிரர் எஃபெக்ட்டுக்கு கீழே செகண்டாக ஒரு இமேஜ் இருக்கும். ஸோ அந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற அந்த விநாயகர் சதுர்த்தி அப்படின்ற அந்த பிஎன்ஜி டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அகைன் பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு மிரர் எஃபெக்ட்டுக்கு கீழே மூணாவதாக ஒரு இமேஜ் இருக்கும். ஸோ அந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இமேஜ் ஆப்ஷன், அதில் கஸ்டம் இமேஜ், அப்புறம் பிக் இமேஜ் கொடுத்து நான் தமிழில் வந்து டெக்ஸ்ட் கொடுத்துருக்கேன், விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ அந்த டெக்ஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 டெக்ஸ்ட்டுமே ஆட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 2 டெக்ஸ்ட்டு கொடுத்துருக்கேன். ஸோ அந்த 2 டெக்ஸ்ட்டு எங்கே இருக்குது, அதை எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு கம்போசிஷன் 1 வந்தீங்கன்னா 2 டெக்ஸ்ட் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதில் ஃபஸ்ட்டு இருக்கிற டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற TubeTech தமிழ் அப்படின்ற அந்த டெக்ஸ்ட்டு. ஸோ அந்த டெக்ஸ்ட் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் அப்பியரன்ஸ் போங்க. அதில் ஃபஸ்ட்டில் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா TubeTech தமிழ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்கள் பேஜ் நேம் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம், இல்லை உங்களோட நேம் வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி அது கீழே இருக்கிற டெக்ஸ்ட்லேயும் அப்பியரன்ஸ் போய்ட்டு டெக்ஸ்ட் ஆப்ஷன் போனீங்கன்னா விஜய் கிரிஷ் கிரியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ 2 டெக்ஸ்ட்டும் நீங்கள் வேணும்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது இந்த டெம்ப்ளேட் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து என்ன சைஸில் எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா 2 சைஸில் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஸோ நான் 2 சைஸில் தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அது என்னென்ன சைஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். எக்ஸ்போர்ட் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ப்ரீசெட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஃபஸ்ட்டு இருக்கிற 1080p அப்படின்ற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ ஹைட்டு ஃப்ரேம் ரேட்டு இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. வீடியோ வித் பார்த்தீங்கன்னா 1920, வீடியோ ஹைட் வந்து 1080, ஃப்ரேம் ரேட் 60, பிட் ரேட் 18.0 இதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் எவ்வளோ நேரத்துக்கு எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்களோ அந்த டைமிங் கொடுத்து எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போது நான் கொடுத்துருக்கிற சொன்ன இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ்கேப்பில் ஃபுல் ஸ்க்ரீன் சைஸ் இது. ஸோ இந்த டெம்ப்ளேட்டை வந்து நம்ம போர்ட்ரேட்டில் ஃபுல் ஸ்க்ரீனாக வந்து இது பண்ணலாம், எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அது என்ன சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோ வித் வந்து 1080, வீடியோவோட ஹைட் வந்து 1920. ஸோ ஆல்ரெடி நீங்கள் கொடுத்துருந்த அதே சைஸாக அப்படியே ஆப்போசிட்டாக ரொட்டேட் பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ போட்டுட்டு எவ்வளோ நேரத்துக்கு எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்களோ அந்த டைமிங்க்கு நீங்கள் கொடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்போ இந்த டெம்ப்ளேட்டில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். அப்படி இல்லைனா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ உங்களோட டவுட்ஸ் வந்து இன்ஸ்டாவிலையும் கேட்கலாம். நான் உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி போட்டிருந்த எடிட்டிங் சம்மந்தமான டெம்ப்ளேட் எந்த டெம்ப்ளேட்டாக இருந்தாலும் டவுட்ஸ் கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் எடிட்டிங் சம்மந்தமான டவுட்டும் கேட்கலாம். யூடியூப்பில் ஏதாவது ப்ராப்ளம்னா கூட நீங்கள் கேளுங்க, கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை விட சூப்பரான அடுத்த டெம்ப்ளேட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன்.